முதியவர்கள் ஆரோக்கியமாக வாழ சில விஷயங்களை அவங்க இமீடியட்டாக தவிர்க்க வேண்டும். முக்கியமாக சொல்லப்படுறது, நம்ம என்னதான் எக்ஸசைஸ் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதி வியாயாமம், அதாவது அதிகப்படியான உடற்பயிற்சிகளை முக்கியமாக முதியவர்கள் முதிய நிலையில் தவிர்க்க வேண்டும். நம்ம உடம்புல சில நேச்சுரல் அர்ஜஸ் இருக்குது, இயற்கை உபாதைகள்னு சொல்லுவோம். ஒரு 14 விதமான இயற்கை உபாதைகள் இருக்குது. இதெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியவர்கள் ஆரோக்கியமாக வாழ சில விஷயங்களை அவங்க இமீடியட்டாக தவிர்க்க வேண்டும். அது என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதில் நம்ம இதை 3 வகையாக வகைப்படுத்திக்கலாம். அதில் விஷயம் நம்மளுடைய ஆகாரம் என்னும் உணவு, 2வது விஷயம் விகாரம் என்னும் நம்மளுடைய நாள் நடவடிக்கைகள், 3வது நம்மளுடைய மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தி வைத்துக்கொள்வது. இப்போ இந்த 3 பகுதிகளில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, முதல்ல ஆகாரத்தில் முதியவர்கள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவங்க வறட்சியான குளிர்ச்சியான பொருட்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். வழக்கமாக இந்த ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், கோல்டான இடங்களுக்கு போகிறது, ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வெளியில் கோல்டான இடங்களில் கோல்டு ப்ரீஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முதியவர்கள் கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும். அடுத்ததாக ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் நம்ம எல்லாம் இதை ஒரு நல்ல சத்தான விஷயம்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முளைவிட்ட பயிர்கள். இந்த முளைவிட்ட பயிர்களை அடிக்கடி நம்ம எடுத்துக்க போகிறோம்னா அது நம்மளுடைய வாதத்தை அதிகம் பண்ணி அதனால் முதுமையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அதுதான் சாலட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பச்சை காய்கறிகள். இந்த பச்சை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டா கூட நமக்கு இந்த வாதத்தின் சீற்றம் ஏற்படலாம், அதனால் வியாதிகள் உண்டாகலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதனால் முதியவர்கள் அடிக்கடி பச்சை காய்கறிகள் சாப்பிடுவதோ இல்லை அடிக்கடி முளைவிட்ட பயிர்களை சாப்பிடுவதோ தவிர்ப்பது ரொம்ப மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது அன்றாட நடவடிக்கைகள்னு சொல்லக்கூடிய விகாரங்களில் என்னென்ன நம்ம ரொம்ப பார்க்க வேண்டும், என்னென்ன தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லப்படுறது, நம்ம என்னதான் எக்ஸசைஸ் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதி வியாயாமம், அதாவது அதிகப்படியான உடற்பயிற்சிகளை முக்கியமாக முதியவர்கள் முதிய நிலையில் தவிர்க்க வேண்டும். இந்த அதிகப்படியான எக்ஸசைஸ்னால் என்ன அப்படின்னு ஆயுர்வேதம் ஒரு அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுது, அதுதான் சாகசம். நம்ம தமிழில் சாகசம்னா ஒருத்தரால் முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டும் போது அதை சாகசம்னு சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் சாகசம்னா ஒருத்தரால் முடியாத விஷயத்தை அவங்களுடைய உடல் தகுதியை தாண்டி அவங்க செய்யும் போது, உடலை வருத்தி செய்யும் போது அதை சாகசம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. அப்போ அந்த சாகசம் ரெகுலராக இந்த மாதிரியான ஒன்ஸ் கெப்பாசிட்டிக்கு தாண்டி அவங்க சில விஷயங்களை செய்யும் போது அது உடலை வருத்தலாம், அதனால் முதுமையில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகலில் தூங்குறது. ஒரு 60 வயதுக்கு மேலே வெயில் காலங்களில் மட்டும் முதியவர்கள் பகலில் ஒரு சின்ன நேப் எடுக்கலாம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், அதுவும் முடிந்தால் ஃப்ளாட்டாக படுக்காமல் ஒரு ஈஸி சேரில் படுத்து தூங்கலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதை தாண்டி பகலில் தினமும் நான் சாப்பிட்டவுன்னு போய் படுத்துருவேன்னு சொல்கிற விஷயம், அதுவும் முதியவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கிறதுனால மத்தியானத்தில் தூங்குறதுக்கு அவங்க இயல்பாகவே ஆசைப்படுவாங்க. அதை அவங்க தவிர்க்கவே வேண்டும். ஏன்னா அதை தவிர்க்கலைன்னா அவங்களுடைய உடலில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதை தாண்டி அவங்களுடைய ராத்திரி தூக்கம் அதனால் கெட்டு போகலாம். ஸோ இது அவங்க கட்டாயம் தவிர்க்கணும். இந்த திவாஸ்வப்னம்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம். இதே இன்னொரு கான்டெக்ஸ்டில் ராத்திரி ஜாகரணம், அதாவது பகலில் தூங்கி ராத்திரியில் முழித்திருப்பது, இதுவும் உடலில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் முதியவர்கள் தவிர்க்க வேண்டிய விகாரங்களில் முக்கியமாக ராத்திரி ஜாகரணம் பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வேகதாரணம், வேகோதீரணம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல சில நேச்சுரல் அர்ஜஸ் இருக்குது, இயற்கை உபாதைகள்னு சொல்லுவோம். ஒரு 14 விதமான இயற்கை உபாதைகள் இருக்குது. இதெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு கண்ணீர், இருமல், தும்மல்,
வாய்வு பிரியறது, மோஷன் போகிறது, யூரின் போகிறது, இது எல்லாமே வேகங்கள். இதெல்லாம் வந்ததுன்னா அடக்கக்கூடாதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இப்போ இதை அடக்கிறதுனால பல வியாதிகள் வருதுன்னு சொல்லி ஆயுர்வேதமும் சொல்லுது, இன்னைக்குள்ள மாடர்ன் ரிசர்ச்சர்ஸும் சொல்லுது. உதாரணமாகவே நம்ம வந்து யூரின் போகிறதோ மோஷன் போகிறதோ நேரம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாவே நமக்கு பல பேருக்கு தலைவலி வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த உபாதைகளை நம்ம அடக்கிறதுனால பல வியாதிகள் வரலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஸோ இந்த வேகங்களையும் நம்ம தவிர்க்காம பார்த்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும். அடுத்து நம்ம ஆகாரத்தை பார்த்துட்டோம், விகாரத்தை பார்த்தோம். அடுத்து முக்கியமான விஷயம் நம்மளுடைய மனசு. இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வைப்பதே ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாக நம்ம பார்க்கணும். இந்த மனசை நம்ம அலைப்பாய விடுறதே நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. அப்போது அன்னெசரி தாட்ஸை நம்ம வந்து போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை அசை போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல பல உபாதைகள் வரலாம். மனசிலிருந்து உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போ நம்ம ஒரு ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் பிராணாயாமம் நம்ம பண்ணலாம். இது கூட அவங்க கொஞ்சம் யோகா பண்ணலாம். சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், இல்லை மியூசிக்கல் திங்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அதை பண்ணலாம். ஒன்றுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு சில ஹெல்ப்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய மனசையும் உடம்பையும் அவங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியாக அமையும். பொதுவாகவே இன்றைக்கி ஊடகங்களில் வந்து முதியவர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னலாம் தவிர்த்தா இன்னும் பெட்டராக வாழலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆகாரத்தில் என்னென்ன தவிர்க்க வேண்டும், விகாரத்தில் என்னென்ன தவிர்க்க வேண்டும், மனசை குழப்பிக்காமல் எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் கடைபிடித்தாவே முதுமையில் நீங்கள் நலமாக வாழலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.